1 2 3 இல்ல இல்ல 1 2 3 4 இல்ல இல்ல ச்சே திருப்பி கவுண்ட் பண்ணுமே. ஹே சாக்கி, என்ன பண்ற? மிஸ், டஸ்டர் எனக்கு ஒரு பசில் கொடுத்தான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ அப்படியா? எங்க காமி. இது ரொம்ப சிம்பிள் ஆச்சே. சரி, நான் உனக்கு சொல்லி தரேன். இப்போ இது சொல்லி தரதுக்கு முன்னாடி நாம ஷேப்ஸ் பத்தி ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஷேப் என்னன்னு பார்க்கலாமா? இது என்ன ஷேப்? ட்ரையாங்கிள். கரெக்ட். ட்ரையாங்கிள் வந்து 3 பக்கங்கள் கொண்ட ஒரு மூடப்பட்ட ஒரு வடிவம். சரியா? சோ நெக்ஸ்ட் ஷேப் பார்க்கலாம். கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகே, இது என்ன ஷேப்? ஸ்கொயர். கரெக்ட். ஸ்கொயருக்கு என்ன ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு தெரியுமா? ஞாபகம் வந்துருச்சா? ஓகே, all sides of a square are equal. கரெக்ட்டா? அது மட்டும் இல்ல, எல்லா ஆங்கிள்ஸும் 90 டிகிரிஸ்ல இருக்கும். அப்பதான் அத ஸ்கொயர்னு சொல்ல முடியும். சரி, இன்னொரு ஷேப் காமிக்கிறேன். இத கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. இது என்னது? ரெக்டாங்கிள். கரெக்ட், செவ்வகம். இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு? கரெக்ட், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதுக்கப்புறம் இதனோட ஆங்கிள்ஸும் எல்லாமே 90 டிகிரிஸ் தான். சரி, இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், அது தவிர வேற என்ன ஷேப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்? சர்க்கிள். வட்டம், சர்க்கிள். கரெக்ட், அந்த ஷேப்பும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வேற என்னென்ன ஷேப்ஸ் தெரியும் சொல்லலாமா? சரி, இப்போ நீங்க பார்க்க போற ஷேப் என்னன்னு சொல்ல முடியுமா? இது சதுரம் மாதிரியும் இருக்கு, ஆனா சாய்ந்திருக்கு. அப்ப என்னது இது? கரெக்ட், சாய் சதுரம். ஏன்னா இதுக்கு ஆங்கிள்ஸ் எல்லாம் 90 டிகிரிஸ் கிடையாது. ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம் வரலன்னா சாய் சதுரம் வீடியோ போய் பாருங்க. சரி, அடுத்தது இது என்ன ஷேப்? கரெக்ட், இதுதான் இணைக்கரம், parallelogram. இதுல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? இதுல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. ஓகேவா? சரி, இது என்ன ஷேப்? சரிவகம், ட்ரபீசியம். இதுல ஒரு சைடு வந்து ஒரு பேர் ஆஃப் சைட்ஸ் வந்து parallel-ஆ இருக்கும். இப்போ இது என்ன? இது வந்து ஐசோசெலஸ் ட்ரபீசியம். இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? இதுல நான் parallel சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நீங்க பார்த்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், parallelogram, ட்ரபீசியம், ராம்பஸ், இது எல்லாமே வந்து குவாட்ரிலேட்டரல்ஸ்ல சேர்ந்தது. அதாவது நாற்கரம். நம்ம கைட்ட கூட குவாட்ரிலேட்டரல்ங்கிற ஷேப்ல சேர்த்துக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஷேப்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ டஸ்டர் சாக்கிக்கு கொடுத்த மாதிரி சில மாடல் பசில்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த முக்கோணத்துக்குள்ள எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா நம்ம வந்து எண்ணணும். சோ முக்கோணானா நம்ம என்னன்னு தெரியும். கரெக்ட்? சோ இப்போ ஆரம்பிக்கலாமா? சோ இது வந்து 1 2 3 4 5 6, இது 7, இது 8, இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, இது 9, இது 10, இது 11, அப்புறம் இது 12, அப்புறம் இந்த பெருசா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, அது 13. அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கு? கரெக்ட், மொத்தமா இவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. சரியா? ஓகே, இப்ப புரிஞ்சுச்சா சாக்கி? எஸ் மிஸ். சரி, இப்ப அடுத்த ஃபிகர் என்னன்னு பார்க்கலாமா? இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சாக்கி நீ சொல்லு, எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? 1 2 3. இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஹே, என்ன பண்ற? ஸ்கொயர்ஸ் கேட்டிருக்காங்க, நீ ட்ரையாங்கிள்ஸ் எண்ணிட்டு இருக்க. சரி, திருப்பி மறுபடியும் ஆரம்பி. எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 7. இந்த ஸ்கொயர்ல 7 ஸ்கொயர்ஸ் இருக்கு.
சரி, இப்போ இன்னொரு ஃபிகர் பார்க்கலாம். இதுல எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நீ சொல்லு பாப்போம். என்ன பண்ணணும்? ஒவ்வொரு சர்க்கிளா கவுண்ட் பண்ணணும் மிஸ். கரெக்ட். 1 by 1 எண்ணணும். மார்க் பண்ணலாமா? நீங்களும் சேர்ந்து என்னோட மார்க் பண்ணுங்க. இது 1, இது 2, இது 3, இது 4, இது வந்து 5, அப்புறம் இது 6, அப்புறம் சென்டர்ல ஒரு சர்க்கிள் இருக்கிறது 7. சோ இந்த இமேஜ்ல 7 சர்க்கிள்ஸ் இருக்கு. கரெக்டா சாக்கி? சரி, இப்போ இந்த ஃபிகரை பாருங்க. இதுல எத்தனை நாற்கரங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நாற்கரம்னா என்ன? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லையா? குவாட்ரிலேட்டரல். சரி, என்னலாமா? ஓகே மிஸ். 1 2 3 4 5 6 7. கரெக்டா சொல்லிட்டியா சாக்கி? சரி, இப்போ கடைசியா நம்ம வந்து சாக்கிக்கு டஸ்டர் கொடுத்த பசில பார்க்கலாமா? சரி, இதுல என்ன கேட்டிருக்காங்க? இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்? 1 by 1 நம்பர் பண்ணிக்கணும் ட்ரையாங்கிள்ஸ். ஆரம்பிக்கலாமா? சரி, ஆரம்பிங்க. முதல்ல உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள்ஸை கவுண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் வெளிப்புறமா போலாம். சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. ஆமா, இன்னும் நிறைய இருக்கு. 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35. என்ன மூச்சு வாங்குதா? 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47. ஏதாச்சும் விட்டுட்டோமா? இல்ல, 47 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இந்த இமேஜ்ல. ஓகே, அதான் நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற சாக்கி. இப்ப புரிஞ்சதா எப்படி பண்ணணும்ட்டு? சரி, ஒரு சின்ன சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷேப்க்குள்ள ஷேப் எத்தனை ஷேப் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் 1 என்ன ஷேப் கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா ஷேப்க்குள்ள பல ஷேப்ஸ் இருக்கலாம். ஓகே, சோ ட்ரையாங்கிள் கேட்டிருந்தா ட்ரையாங்கிள்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணணும். ஸ்கொயர் கேட்டிருந்தா ஸ்கொயர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணணும். சோ அதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 நம்ம வந்து ஆர்கனைஸ்டா நம்பர் போடணும். சோ 1 2 3ன்னு நம்ம மார்க் பண்ணிக்கணும். சோ தட் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா கவுண்ட் பண்ண முடியும். கடைசியா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிட்டு ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்தா டிக் பண்ணணும். அவ்வளவுதான். ஈஸியா இருக்குல்ல? சரி, இப்ப சில எக்ஸசைஸ் சம்ஸ் சால்வ் பண்ணலாமா? நான் பண்றேன் மிஸ். நீங்களும் சாக்கியோட சேர்ந்து இதை சால்வ் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய். வாங்க நம்ம ஹோம்வொர்க்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இந்த இமேஜ்ல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? நான் கரெக்டா சொல்லிட்டேனே. நெக்ஸ்ட் சம்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க.
இப்ப லாஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா? இங்க எத்தனை ட்ரபீசியம் அதாவது சரிவகம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நான் கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தீங்களா? மிஸ் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணா ஈஸியா தான் இருக்கு. சரி, இப்போ கீவேர்ட்ஸ் பார்க்கலாமா? கீவேர்ட்ஸ் சிறப்பு சொற்கள்: ட்ரையாங்கிள் முக்கோணம், ஸ்கொயர் சதுரம், ரெக்டாங்கிள் செவ்வகம், சர்க்கிள் வட்டம், ரோம்பஸ் சாய் சதுரம், parallelogram இணைகரம், ட்ரபீசியம் சரிவகம், ஐசோசெலஸ் ட்ரபீசியம் இரு சமபக்க சரிவகம், கைட் பட்டம், குவாட்ரிலேட்ரல் நாற்கரம்,